பாண்டியன் ஸ்டோர் இந்த வாரம் ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்தது. தங்கமயில் மாட்டிக்கிட்டாங்கன்னு எல்லாரும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தங்கமயில் குடும்பத்திட்ட பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் மாட்டிக்கிட்டதுன்றதுதான் அடுத்த வார சஸ்பென்ஸா இருக்க போகுது. அந்த வகையில வாரம் என்னென்ன நடக்க போறது என்பதை இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். அப்படி பார்த்தோம்னா திங்கட்கிழமை காட்சி எப்படி இருக்க போகுதுன்னு நாங்க இப்ப பார்க்கலாம். தங்கமயிலோட வீடு ஒரே மயான அமைதியில இருக்கிறது. தங்கமயில் ஒரு மூலையில வந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. தங்கமயிலோட அப்பா கைய தலையில வைத்துக்கொண்டு ஊர்ல தலை காட்ட முடியலையே, மானம் போச்சு என்று விரக்தியில் புலம்புகிறார். தங்கமயில் அம்மா வெறி பிடித்தவர் போல் அந்த சிவப்பு நிற பைய உற்று பார்க்கிறார். பாண்டியன் வீட்டால் தங்கமயிலை வெளியே அனுப்பும் போது தூக்கி எறிந்த பை அது. வேகமாக பையை திறக்கிறார். உள்ளே அவர்கள் போட்ட அதே கவரி நகைகள் இருக்கின்றன. தங்கமயில் அப்பா சொல்றார், என்னத்தை பாக்குற, அந்த பிச்சைக்கார பயலுக அதை கூட வச்சுக்காம திரும்பி கொடுத்துட்டாங்க. தங்கமயில அம்மாவின் கண்கள் சிவக்க, இல்ல அவங்க இதை திருப்பி கொடுக்கல, இதுல தான் அவங்க வாழ்க்கையே சிக்க போகுது அப்படின்னு ஒரு சதி திட்டத்தை திட்டுறாங்க. ஆமா, தங்கமயில் அம்மா ஒரு விபரீத திட்டத்தை விளக்குகிறார். நாம ஏன் இந்த நகை கவரிங்னு ஒத்துக்கணும், நாம 80 சவரன் சுத்த தங்க நகை போட்டு அனுப்பினோம்னு சொல்லுவோம். பாண்டியன் குடும்பம் அந்த ஒரிஜினல் நகையை திருடி ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு பதிலா ஒரு டூப்ளிகேட் நகையை பையில போட்டு நம்ம கிட்ட கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவோம். தங்கமயில் அப்பா அதிர்ச்சியுடன், அடியே இது ஓவரா இல்ல, போலீஸ் கேஸ்ன்னு போனா நாம தான் மாட்டுவோம். தங்கமயில் அம்மா சொல்றா, மாட்ட மாட்டோம், நகை வாங்கினதுக்கு ரசீது எங்கன்னு கேட்டா பரம்பரை நகை பழைய நகைன்னு சொல்லி சமாளிக்கலாம். ஆனா இப்போதைக்கு பாண்டியன் மானத்தை வாங்க இதை விட்ட வேற வழி இல்லைன்னு தங்கமயில் அம்மா சொல்றாங்க. இதுக்கு தங்கமயில் வந்து கொஞ்சமும் சம்மதிக்க மாட்டாங்கிறாங்க. தங்கமயில் பதறிப்பு எழுந்து வந்து, அம்மா வேணாமா, ஏற்கனவே சரவணன் மாமா வாழ்க்கையை அழிச்சது பத்தாதா, இன்னுமே அந்த குடும்பத்தை சித்திரவதை பண்ணுறீங்க. தங்கமயில் அம்மா தங்கமயில் கன்னத்தில் ஓங்கி ஒரு அரையறைந்து, உன்னை நடுத்தரவுல நிறுத்தி அசிங்கப்படுத்தினானே பாண்டியன், அவன் குடும்பம் நிம்மதியா இருக்கலாமா, நீ இந்த நாடகத்துக்கு ஒத்து வரலைன்னா உன் தங்கச்சி வாழ்க்கையும் போச்சு, நான் இப்பவே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்குவேன் என்று மிரட்டுறா. தங்கமயில் வேறு வழியின்றி அழுது கொண்டே அந்த சதிக்கு உடன்படுகிறார். இப்படியே திங்கட்கிழமை காட்சி முடிவடைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் கடையை காலையிலே திறக்கிறாங்க. ஆனால் வழக்கமான உற்சாகம் இல்ல. பாண்டியன் கல்லாவில் உயிரில்லாதது போல் அமர்ந்திருக்கிறார். சரவணன் மூட்டைகளை சுமக்கிறான். ஆனால் அவன் சிந்தனை வேறு எங்கோ இருக்கிறது. செந்தில் வாடிக்கையாளர்களிடம் எரிந்து விழுகிறான். கதிர் அண்ணனை தேற்ற முயற்சிக்கிறான். பாண்டியன் தனக்குள்ளே எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம், என் கண்ணு முன்னாடி என் பையன் வாழ்க்கை போச்சு என்று ரொம்ப கவலையா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி பாண்டியன் யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது திடீரென கடவாசலில் பெரிய ஒரு கூச்சல். அதாவது தங்கமயில் அம்மா, தங்கமயில் அப்பா மற்றும் அவங்களோட உறவினர்கள் என்று கொஞ்சம் ஒரு சில கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வந்து தங்கமயில் அம்மா ரோட்ல நின்று, ஜோக்கியன், ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற உத்தமன், பாண்டியன் வெளியே வாடா, என் மவளோட 80 பவுன் நகை எங்கடா என்று கூச்சலிட்டு கொண்டிருக்க கூட்டம் கூடுகிறது. வாடிக்கையாளர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். பாண்டியன் பதறி போய் வெளியே வருகிறார். வெளியே வந்த பாண்டியன், என்ன சத்தம், என்னாச்சு, நகையெல்லாம் தான் அந்த பையில போட்டு கொடுத்தடிப்பிட்டோமே என்று கூற, தங்கமயில் அம்மா, பையில் கொடுத்தியா, பிச்சை போடுறீங்களாடா, இதோ பாருங்க மக்களே, பையை தலைகிலா கொட்டுகிறார். கவரின் நகைகள் ரோட்டில் சிதறுகின்றன. தங்கமயில் அம்மா சொல்றா, என் வீட்டில இருந்து பழைய தங்கத்தை எல்லாம் உருக்கி சிறுக சிறுக சேர்த்து 80 சவரன் போட்டு அனுப்பினேன். இவங்க என்னடான்னா அந்த தங்கத்தை எல்லாம் ஆட்டைய போட்டுட்டு இந்த தகரத்தை, அதாவது கவரிங் பையில போட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க, திருட்டு பசங்க என்று கேவலமாக பாண்டியன் குடும்பத்தை பார்த்து பேசுறாங்க. இதில் ஆவேசமான செந்தில், யாரை பார்த்து திருடன்னு சொல்ற, வெட்டி போட்டுருவன் என்று செந்தில் அடிக்க போயிடுறான். தங்கமயில் அப்பா சட்டையை கிழித்து கொண்டு, அடிக்கிறான் பாருங்க, நகையையும் திருடிட்டு அடிக்க வரான் பாருங்க என நாடகம் ஆடுகிறார். ஊர் மக்கள் பாண்டியனை சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள். பாண்டியன், நான் செய்யல, நான் எடுக்கல என கூனி குறுகி நிற்கிறார். இப்படியே செவ்வாய்க்கிழமை காட்சி முடிவடைகிறது. புதன்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சைரன் சத்தம் அதிர ஜீப் ஒன்று வருகிறது. அதாவது போலீஸ் ஜீப். இன்ஸ்பெக்டர் இறங்குகிறார். தங்கமயில் அம்மா முந்தானையால் கண்ணீரை துடைப்பது போல் நடிக்கிறார். தங்கமயில் அம்மா போலீஸ் பார்த்து, சார், வரதட்சணை பத்தல என் பொண்ணு அடிச்சு விரட்டிட்டாங்க, போனா போதுன்னு கூட்டிட்டு வந்தா அவ போட்டிருந்த 80 சவரன் பவுன் நகையையும் உருவி வச்சுக்கிட்டு இந்த கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்துறாங்க சார், திருட்டு கேஸ்ல இந்த குடும்பத்தை உள்ள போடுங்க சார் என்று நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார். பாண்டியனை பார்த்து இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் பாண்டியன், ஊர்ல உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, மரியாதையா நகையை திருப்பி கொடுத்துருங்க என கூற, பாண்டியன் கலங்கிய கண்களுடன், சார், என் 30 வருஷ வியாபாரத்தில் ஒரு கல்லுல கூட நான் தில்லு முள்ளு பண்ணது இல்லை சார், அவங்க கொண்டு வந்தது கவரிங் நகைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சார், இப்ப மாத்தி பேசுறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு ஆதாரம் இருக்கா, இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கிறது இந்த கவரிங் நகை தான், ஒரிஜினல் நகை எங்க என்று கேட்கிறார்.
தங்கமயில் அம்மா கொடுத்த அழுத்தம் காரணமா போலீஸ் வேறு வழியின்றி சரி ஸ்டேஷனுக்கு வந்து பதில் சொல்லுங்க வாங்க என பாண்டியனையும் சரவணையும் ஜீப்பில் ஏற்றி செல்கிறார்கள். பாண்டியனின் வாழ்நாளில் தலை குனிந்ததே இல்லை. இன்று ஊர் உலகம் பார்க்க ஜீப்பில் ஏறுவதை நினைத்து நடை தளர்ந்து போகிறார். கோமதி அழுது கொண்டே என் புருஷனை எங்கடா கூட்டிட்டு போறீங்க என ஜீப்பை மறிக்கிறார். கதிர் அவரை தாங்கி பிடிக்கிறார். வீட்டில் செய்தி அறிந்த மீனா பொங்கி எழுகிறார். அந்த மனுஷன் நேர்மைக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அதுல மேல கரைப்பட்டுச்சே. ராஜி கிளம்பு, இன்னைக்கு அந்த தங்கமயில் அம்மாவோட முகத்திலேயே கிளிக்காம நான் விட மாட்டேன் என்று கோபமாக மீனாவும் ராஜியும் எழுந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்படியே புதன்கிழமை காட்சி முடிய வியாழக்கிழமை காட்சி என்னவென்றா, பாண்டியனும் சரவணும் குற்றவாளிகளைப் போல் ஓரமாக நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க. தங்கமயில் அம்மா ஷேரில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார். தங்கமயில் அப்பா பக்கத்துல நிற்கின்றார். மீனா, கதிர், ராஜி மற்றும் செந்தில் ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறாங்க. மீனா சட்டென, சார் இவங்க 80 பவுனாக போட்டதா சொல்றாங்கல்ல, அதுக்கு பில் இருக்கான்னு கேளுங்க சார் என்று மீனா கூற, அதற்கு இன்ஸ்பெக்டரும் கரெக்டானே அம்மா, பில் எங்கம்மான்னு கேட்க, தங்கமயில் அம்மா கொஞ்சமும் பதறாம, சார் அது எங்க பாட்டி காலத்து நகை, பரம்பரை நகை, அதுக்கெல்லாம் யாரு சார் பில் வச்சிருப்பா, வேணும்னா நகை செஞ்சு கொடுத்த ஆசாரியரை கூட்டிட்டு வரவா என்று தெனாவட்டா கேட்கிறாங்க. மீனா பதிலளிக்க முடியாமல் திகைக்கிறாங்க. அதுக்கு ராஜி, சார் இவங்க பொய் சொல்றாங்க, தங்கமயில் அக்கா ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் மொட்டை மாடியில் நடந்த சம்பவத்தை விவரிக்கிறார். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட பேசினதை நான் கேட்டேன். எல்லாமே கவரிங் நகைன்னு ராஜி கண்டுபிடிச்சிருவாளோன்னு பயமாயிருக்குன்னு அவங்களே சொன்னாங்க சார் என்று ராஜி கூற, இன்ஸ்பெக்டர் தங்கமயில் அம்மாவை பார்த்து, என்னம்மா இவங்க சொல்றது உண்மையா என்று கேட்க, சரவணன் தங்கமயிலின் நம்பிக்கையுடன் பார்க்கிறார். இப்போதாவது உண்மையை சொல்வாள் என்று எதிர்பார்க்கிறார். தங்கமயில் அம்மா தங்கமயிலின் கையை ரகசியமாக கிள்ளுகிறார். தங்கமயில் நடுங்கும் குரல்ல, இல்ல சார், ராஜி பொய் சொல்றா, அவங்க குடும்பத்தை காப்பாத்து என்ன பள்ளிக்கடா ஆக்குறா, நான் ஒரிஜினலாகத்தான் கொண்டு போயிட்டு போனேன். சரவணன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். ராஜி கதறி அழுகிறார். இப்படியே வியாழக்கிழமை காட்சி முடிவடையுது. அடுத்தது வெள்ளிக்கிழமை காட்சி என்னவென்றால், இன்ஸ்பெக்டருக்கு தங்கமயில் உடல் மொழி மீது சந்தேகம் வருகிறது. இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் பாண்டியன், சாயங்காலம் 6 மணிக்குள்ள நகை வரலன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளிடுவான், இது பெரிய திருட்டு வழக்கு என்று பாண்டியனிடம் கூற, பாண்டியன் நெஞ்சை பிடித்து கொண்டு சரிகிறார். கதிர் அவரை தாங்குகிறான். இதுவரை அமைதியாயிருந்த சரவணன் முதல் முறையாக வடிக்கிறான். சரவணன் தங்கமயிலை பார்த்து, சி மனுஷ ஜென்மமாடி நீ, அப்பாவை திருட்டுன்னு சொல்றதுக்காகவே உன்னை பெத்து வளர்த்தாங்களா, நான் எக்கடு கெட்டு போனாலும் பரவாயில்லைன்னு நினைச்சேனே, ஆனா என் அப்பாவோட நேர்மை மேல கை வச்சிட்டல, இனிமே கடவுளே வந்தாலும் உன்னை மன்னிக்க மாட்டாரு. சரவணின் ஆவேசத்தை பார்த்து தங்கமயில் நடுங்கி போகிறார். மீனா தனது போனில் ஒரு விடயத்தை பார்த்து விட்டு, சார் ஒரு நிமிஷம் என்று சொல்ல அனைவரும் திரும்புகிறாங்க. அதுக்கு மீனா, கல்யாணத்தன்னைக்கு தங்கமயில் கழுத்தில் இருந்த செயின் டாலர் என் பின்பக்கம் கருப்பா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு, புது நகை எப்படி சார் கருப்பா இருக்கும், அப்பவே அது சாயம் போன கவரி நகை தான் சார் என்று கூற, இன்ஸ்பெக்டர் வீடியோவை வாங்கி பார்க்கின்றார். பின் இன்ஸ்பெக்டர் தங்கமயில் அம்மாவை பார்த்து முறைத்து, இந்த வீடியோவை தடவியல் துறைக்கு அனுப்புறேன், அதுல எந்த நகை கவரிங்கன்னு தெரிஞ்சா உண்மையை சொல்றீங்களா இல்லையா, பொய் புகார் கொடுத்ததுக்காக உங்க குடும்பத்தை உள்ள தள்ளிடுவேன் என்று போலீஸ் மிரட்டும் பொழுது தங்கமயிலின் அம்மா பயத்துல வியந்து போய் நிற்கிறார். தங்கமயில் உண்மையை சொல்ல வாயை திறக்கிறார். சார் அது என்று அந்த பதற்றமான நொடியில் தொடரும் போட்டு இந்த காட்சியை முடிக்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோரின் அடுத்தடுத்த வாரங்கள் என்னென்ன நடக்கும் என்ற விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.